சேரம். என்ன பேருங்க? தவக்குமார். தவக்குமார். வயசு? வயசு 55. 55. என்ன ராசி நட்சத்திரம்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம். ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு? எனக்கு வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது சேரம். இத்தனை வயசாகி போச்சு, இதுவரை எனக்கு சொந்த வீடு கிடையாது. வியாபாரத்தில் பயங்கரமான லாஸ். இது வரைக்கும் லாஸ்ட்டை தான் சந்திச்சுருக்கிறேன் குடும்பத்தில். இப்போ 4 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி வேறு இறந்துட்டா. என் பிள்ளையோட தான் தனியாக பிள்ளைக்காகவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட கஷ்டத்தை தான் அனுப்பிச்சுன்னு. எத்தனை பிள்ளைங்க? ஒரே பொண்ணு. அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை, படிக்கிறாங்க. அவங்க கூட தான், அவங்களுக்காகவே நான் வாழ்ந்துருக்கிறேன். அவங்களுக்கு நான் கல்யாணமும் பண்ணிக்கல, எதுவுமே செய்யலை. சரி. எனக்கு நெருக்கடியான சூழ்நிலை எந்த நேரமும் வந்துட்டே இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் நல்லா இல்லை. ஒரு வாரம் நல்லா இருக்குது, ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கேன். இந்த நேரம் நான் ஹீல் பண்ணி விடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் வந்திருக்கிறேன். சரி. எனக்கு ராத்திரியில் தூக்கம் வர மாட்டுது. என் மனசு எல்லாமே தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையாகவே வந்து கொண்டு இருக்குது இப்பொழுது. அதனால் இதற்கு நீங்கள் ஹீல் பண்ணி விடுங்க சேரம். ரொம்ப கஷ்டத்துலேருந்து நான் விடுதலை எனக்கு. சரி, நான் ஒரு 9 சிட்டிங் பண்ணோம் எப்பயும். சரி சேரம். ஸோ உங்களுடைய கேப்பபிலிட்டி எப்படியோ, அது உங்களுடைய அந்த நோயினுடைய தன்மை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக முடியும். சம்டைம் 2 தடவைலையோ 3 சிட்டிங்லையோ 2 சிட்டிங்லையோ நல்லபடியாக ஆகிடுவீங்க. சரி சரி. ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ அல்லது உங்களுடைய இது ஜாஸ்தி இருந்தாலோ நோயினுடைய தன்மை அதிகமாக இருந்தாலோ 9 சிட்டிங் தேவைப்படும். சரி சார். ஸோ நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். சரி சார். நீங்கள் ஹீலிங் ஆரம்பிச்சிடலாமா?
சாயராவிடம் ஏற்கனவே வந்தேன், ஹீல்டு பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டு வந்தேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், மன நிம்மதி, தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேங்க. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். என்னால் முடியல. குருஜிக்கிட்ட வந்தேன். வந்து 3 வாரத்தில் ஹீல் பண்ணாரு. சந்தோஷமாக இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். உடல்நிலை ஆரோக்கியமும் நன்றாக தூக்கமும் நம்பிக்கை அதிகமாகி வந்துவிட்டது. எனக்கு நம்பிக்கைன்னா கொஞ்சம் நம்பிக்கைலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அதுக்கும் சாயப்பா வழித்துணை சாயப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ரொம்ப நான் தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் எப்போதுமே பாபாஜி கோயிலுக்கு வந்துனே இருங்க. எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாருமே தீரும். குருஜியை அடிக்கடி வந்து சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செல்லுங்க. 9 முறை ஹீலிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் மூணாவது வாரம் வரும்போது ஹீலிங் பண்ணும்போதே எல்லாமே எனக்கு சரியாகி போச்சு. இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். தூக்கம் நல்லா வருது, மன நிம்மதி, அந்த தற்கொலை எண்ணங்கள் அதெல்லாம் வரல. காசு பணமும் திருப்தியாக இருக்குது. வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கே என்னால் முடியாமல் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் இருந்தேன். இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹாப்பினா ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு சாய் குருஜிக்கு ஒரு நன்றியும், பாபா வழித்துணை பாபாவுக்கு ஒரு நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே நல்லா இருக்கும்.